ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னோம்னா தர்னிஷ்க்கு வந்து நாளைக்கு 9ஆம் தேதி பிறந்த நாளில். அதனால் இன்றைக்கி 8ஆம் தேதி இன்றைக்கி போயிட்டு கேக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து பைக்கு சர்வீஸில் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே வர வேண்டியதான். சரி வாங்க, எப்படி போகலாம், எப்படி பார்க்கலாம், என்னென்ன பண்ணுறோன்றதை ஃபுல்லாக போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். கிளம்பியாச்சு. இப்போ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பஸ் வந்ததுக்கப்புறம் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேராவூர்ணி பைக்கு மோட்டாரில் தான் விட்டுருந்தோம். இங்கே பாருங்கள், பில்லு வாங்கியாச்சு. இப்போ பைக்கு நம்மளோட பைக்கு இது தான். சரி, ஓகே. நம்ம வந்து இந்த பாருங்கள், பில்லு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3000, இங்கே இருக்குது பாருங்கள், 3380 ரூபா. இப்போ இந்த விஸ்வம் பேக்கரி தான் வந்திருக்கோம் கேக்கு வாங்கலான்னு. சரி வாங்க, போயிட்டு எவ்வளோ சொல்கிறாங்க என்னன்னு பார்க்கலாம். தரணீஸுக்கு சாக்லேட் கேக்கு தான் வாங்கலான்னு இருக்கோம். இந்த சாக்லேட் கேக்கு இதெல்லாம் ஐஸ் கேக்கு பாப்பா, இடிச்சிடாத. இதெல்லாம் ஐஸ் கேக்கு உரிக்கிறோம். ஆனால் நல்லா இருக்குது, ஐஸ் கேக்கு தான் நல்லா இருக்குது. இருங்க, இதெல்லாம் ஐஸ் கேக்கு தான். இந்த மாதிரி கேக்கு தான் கேட்டோம். இந்த மாதிரி கேக்கில், நார்மல் கேக்கில் தரணீஸ் இங்கே பாருங்க, இங்கே ஃபோட்டோ கேக்கு கிடைக்குன்னு இருக்காங்க. தரணீஸ் ஃபோட்டோ ஒட்டி கேக்கு வாங்கலான் இருக்கோம். பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டோம். காப்பி வந்து இது பண்ணியிருக்கோம். கேக் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஃபோட்டோ கேக் ஆர்டர் கொடுத்துருக்கோம். நாளைக்கு தரேன்னு இருக்காங்க. காலையில் தரணீஸு வடை சாப்பிட்டுட்டு இருக்கோம். நாங்கள் காஃபி குடிச்சிட்டு நீ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். நிறைய பேர் வந்து உங்களுக்கு பரவாயில்லையா சிஸ்டர், நீங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு உடம்பெல்லாம் நல்லா வெளியே வந்து புண்ணெல்லாம் ஆறிச்சு. இன்னும் வயிற்றுக்குள்ளே தான் ஆறலை, லேஸாக வலிக்குது. அது வந்து 1 மாதம் ஆகுன்னு இருக்காங்க. நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து 15 நாள் தான் ஆகுது. இன்னும் உள்ளே மட்டும்தான் சுருக்குன்னு அப்பப்போ வலிக்குது. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து பைக்கில் வந்து நான் வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே நான் வந்து பைக் ஓட்டலை. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி இப்போ வந்து 15 நாள் பைக்கு நின்னது. ஒரு 10 நாள் 25 நாள் ஆனனால பைக் ஓட்டிகிட்டு இருந்த பைக்கு நிற்க வச்சனால வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, செல்ஃப் வந்து எடுக்காமல் போயிடுச்சு. ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வந்துடுச்சு, ஸ்டார்ட் ஆக மாட்டேன்ருச்சு. அதனால் இப்போ வந்து பேராவணியில் வந்து ஆள் வந்து ஸ்டோர் ரூம்லேருந்து வந்தாங்க. வந்து பைக் எட்டு போய் வேலை பார்த்து பேட்ரிக்கு அந்த கேரண்டி கார்டெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. 3320 ரூபாயா, 3380 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் பைக்கு செல்வா வந்தாருன்னா ஓட்டலாம், இல்லைனா இப்போயும் மறுபடியும் நம்ம நிறுத்தி தான் வைக்க வரோம். புது பேட்ரி போட்டதுனால ஒரு ப்ராப்ளமும் ஆகாது. தரணீஷுக்கு வந்து எதுக்காக வீடியோ எடுக்கலான்னா, தரணீஷுக்கு வந்து கேக்கு நம்ம வந்து ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கோம். நாங்கள் நினச்சி போனது என்னென்னா, ரெடியாக இருக்கும்ல, அதில் வந்து சாக்லேட் கேக்கு இல்லைனா வெனிலா கேக்கு ஏதாவது வாங்கிக்கலான்னு தான் நாங்கள் போனது. சாக்லேட் கேக்கு வந்து ஒரு விஸ்வம் பேக்கரியில் வந்து நான் 380 ரூபா சொன்னாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட, பேராவணி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட விஸ்வம் பேக்கரிக்கில் அங்கே சொன்னாங்க. அதை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமேட்டு ஆவணம் ரோடு இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி உள்ள விஸ்வம் பேக்கரியில் வந்து 360 ரூபா சொன்னாங்க சாக்லேட் கேக்கு. நார்மல் கேக்கு கேட்கல. நாங்கள் நார்மல் கேக்காக இருந்தால் 300 ரூபா தான் இருந்திருக்கும். நாங்கள் சாக்லேட் தான் கேட்டோம். 360 ரூபா சொன்னாங்க. சரி வேண்டாம், நம்ம ஆர்டரே கொடுத்துருவோம் அப்படின்ட்டு தரணீஷோட ஃபோட்டோ போட்டு இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டாக வந்து இந்த பேட்டரி தான் நம்ம செல்வா சொன்னார், நீங்கள் பழைய பேட்டரி வந்து வாங்கிட்டு வந்துடுங்க. பழைய பேட்டரியில் இங்கே பாருங்க, அது வந்து விட்டு போயிருக்கு பாருங்க. பழைய பேட்டரி வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நாங்கள் வந்து கை வேற வலிக்குது. பழைய பேட்டரியை வாங்கிட்டு வந்துருங்கன்ட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து பழைய பேட்டரியை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ புது பேட்டரி போட்டிருக்காங்க. தரணீஸுக்கு கேக்கும் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு வந்தாச்சு. நாளைக்கு காலையில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், 11 மணி அப்போலாம் வாங்கிக்கலாம். பிறநாள் அன்றைக்கி தான் நம்ம வந்து வாங்க போகிறோம். அதுக்கு வந்து அன்னதானத்துக்கு பாருங்கள், இந்த சில்வர் ஷீட் இருக்குல்ல, அன்னதானம் சாப்பாடு மடிக்கிறதுக்கு சீட் இல்லை. ஏன்னா முந்தானியத்தை அதுக்கு முதல்ல தான் நம்ம சாப்பாடு அன்னதானம் கொடுத்துட்டோம் இல்லையா. வெண் பொங்கல் அன்னதானம் கொடுத்தோம்ல, அதுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ புதுசாக வந்து தரணீஷ் பிறநாளுக்கு வந்து நாளைக்கு கொடுக்குறக்காக அதெல்லாம் வாங்கிட்டு பைக்கில் நான் வந்துட்டேன். மெதுவாக தான் ஓட்டிகிட்டு வந்தேன், என்னால் ஓட்ட முடியல. ஆனாலும் செல்வா இல்லை அப்படின்றனால வேலை பார்த்துட்டு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்ட்டாங்க. அப்போ நாங்கள் காசை கொடுத்துட்டு நானாக தான் மெதுவாக வந்து ஓட்டி பைக்கை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அத்தையும் தியாவும் வந்து பஸ்ஸில் வரேன்ட்டாங்க. இப்போ 6 மணி பஸ்ஸுக்கு தான் வருவாங்க. மணி 4:45 தான் ஆகுது. 6 மணி பஸ்ஸுக்கு 5:30க்கு வருவாங்க. 5:30க்கு அங்கே பஸ்ஸு, 6 மணிக்கு இங்கே வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்க வந்து பஸ்ஸில் வரேன்ட்டாங்க. நாளைக்கு வந்து கொடுக்க வேண்டிய ஜாமான்லாம் அத்தை வந்து வாங்கிட்டு வரேன், நீ இப்போது மெதுவாக போயிரு வீட்டுக்கு அப்படின்ட்டாங்க. அதனால் மெதுவாக வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுலேயே தர்னிஷ்க்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லுவீங்க. ஸோ வாழ்த்துக்கள் சொல்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, ஓகே, நாளைக்கு விலாகில் கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம அன்னதானம் கொடுக்க போகிறோம். தர்னிஷோட பிறந்தநாள் அர்ச்சனை பண்ண போகிறோம். ஓகே, நாளைக்கு வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, பாய்.